அனுமதி அப்படிங்கிறது முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கேட்பதுதான் அனுமதி. கேள்விகளை நாம பேசும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது அரசியலுக்காக பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. செந்தில் பாலாஜி மீது உங்களுக்கு எது சந்தேகம் இருக்கிறதா? அரசாங்கம் ஏன் இதை செய்ய தவறியதுங்கிற கேள்வியை வலுப்படுத்துறோம். இதுல சந்தேகம் என்ன? அப்ப இங்க சந்தேகங்கள் நிறைய வலுக்கிறது எங்கன்னா, இந்த போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல கூட திடீர்னு மருத்துவர்கள் எங்கிருந்து இரவோடு இரவாக வந்தாங்க. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் தோற்றுவிட்டது அந்த விஷயத்துல. அரசு இயந்திரம் தோற்றுவிட்டது, அசிங்கமா இருக்குங்க. போலீஸே நீங்க கிளம்பி போங்கன்னு சொன்னாலும் என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் மக்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல தவறிய விஜய் அவர்கள் மீது எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு. நான் பேசுறது அப்படிங்கிறது இப்ப பேசணும்னு வச்சுங்களேன், அது முழுமையா அரசியலுக்காக பேசுறாங்க, இவங்க திமுக எதிர்ப்புக்காக சொல்றாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் உருவாங்க. அவங்க கூட்டம் தானே, சாகுறவங்க சாகட்டும். இவங்க முதல்வர் இவங்க எல்லாம் போனதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல். நிச்சயமாக மாநில அரசால நியமிக்கப்பட்ட குழு ஒரு முழுமையான ஒரு விசாரணையை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. தவறு நடந்திருந்தாலும் அது சாதகமா தான் அறிக்கை இருக்கும். அரசுக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ பாதகமா இருக்காது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். மேடம் வணக்கம். 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 கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு நீங்க நேரடியாக களத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு விசாரணை பண்ணிருக்கீங்க. இந்த குற்றத்துக்கு யார் தான் காரணம்? தாவேக காரணமா இல்ல திமுக காரணமா? இல்ல, பொதுவாக ஒரு கொடூரமான ஒரு செயல் தான் அது. அது எது காரணம் அப்படிங்கிறத விசாரணை குழு தான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கு. அதுல நிச்சயமா தெரிய வரணும். அதுக்காக தான் சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். தவறு அப்படிங்கிறது ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறுனது நிச்சயமாக காவல்துறையோட தவறு தான், அந்த பெரும்பான்மையான தவறு அப்படிங்கிற இடம். அது இல்லாம இதுக்கு முழுமையான காரணம் அப்படிங்கிறத நம்ம மையப்படுத்த முடியாது. முழுமையான காரணம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நான் யாரையும் கொண்டு வர விரும்பல. காவல்துறை காரணமா, காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் காரணம்? அது ரெண்டு பேருமே தான் காரணம். யாருக்கு கீழே காவல்துறை இருக்குன்னா முதல்வர் கீழே தான் காவல்துறை இருக்கு. ஒரு 10,000 பேருக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னா அங்க அடிப்படையாக அந்த 10,000 பேரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்காவது அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? அப்படி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் இந்த ப்ரோக்ராமை ரத்து செஞ்சிருக்கலாம். வளர்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகவல்லாம் எங்க குடும்பம் கொடுத்து ரத்து பண்ணிருக்கலாம். நிச்சயமாக ரத்து பண்ணிருக்கலாம். ஏன்னா எதுவுமே மக்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துல எதை வேணாலும் அரசு செய்யணும். அந்த ஒருத்தரோட உயிர் இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை தான். அது அது அரசுக்கு கீழே இருக்க காவல்துறையை நம்ம அரசுன்னு தான் குறிப்பிட முடியும். அப்ப அந்த இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை குறித்து கவலைப்படாம இருந்திருக்காங்க. அதுல என்ன அலட்சிய போக்கு, ஏன் அலட்சியமா இருந்தாங்க, இது யார் அவங்களை அலட்சியமா இருக்க வச்சாங்க, நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படின்லாம் நான் எங்கேயுமே சொல்லலை. இதெல்லாம் ஏன் நீங்க பிளான் பண்ணல? தடுக்க பிளான் பண்ணல. அங்க குடிநீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்க உள்ள கரூர் நகராட்சி அவங்க தான் கரெக்டா பார்த்து தண்ணீர்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணணும். எல்லாமே அங்க உள்ள அதிகாரிகளுடைய வேலை நிறைய இருக்கு. ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அனுமதி கேட்கறது அப்படிங்கிறது எதுக்காகன்னா, அனுமதி அப்படிங்கிறது முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கேட்பதுதான் அனுமதி. அனுமதி கொடுக்கக்கூடிய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். கண்டிப்பா. அப்ப அந்த பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு ஏன் தவறுனாங்கிற இடத்துல எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் வருது. இந்த கேள்விகளை நாம பேசும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது அரசியலுக்காக பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையாவே 41 உயிர் அப்படிங்கிறது மிக மிக மதிப்பானது, திரும்ப பெற இயலாதது. அந்த குடும்பத்தாருடைய மனநிலையில இருந்து பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய சோகம். அவங்க வாழ்நாள் முழுவதுமே அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சோகத்துல அந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு தவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை அரசியல் படுத்துறாங்க, அது காரணம் இது காரணம் அப்படின்றதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ண வேண்டியது காவல்துறையா இருக்கட்டும், அரசாங்கத்தோட தவறா இருக்கட்டும், அல்லது அங்க மக்கள் ஏதாவது தவறு செஞ்சிருக்காங்களா, அல்லது இடையில யாராவது ஒரு கும்பல் வந்தாங்களா இல்ல வரலையா, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. செந்தில் பாலாஜி மீது உங்களுக்கு எது சந்தேகம் இருக்கிறதா? இல்ல, நான் நேரடியாங்க இன்னார் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு சரியான பதிலா இருக்காது. நான் என்ன குறிப்பிடுறேன்னா, அரசாங்கத்தின் மீது சந்தேகம் இருக்கிறது. அரசாங்கத்தின் மீது சந்தேகம் அப்படிங்கிறத கூடங்க
அரசாங்கம் ஏன் இதை செய்ய தவறியதுங்கிற கேள்வியை வலுப்படுத்துறோம். இதுல சந்தேகம் என்ன? இதுல சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. நேரடியா கேட்கிறோம். நாங்க என்னென்ன கேட்கிறோம், நீங்க பேரிகேட் வச்சு கூட்டம் அதிகமாகும் போது தடுத்திருக்கலாம். இந்த இடத்துல இவ்வளவுதான் கூட்டம், இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்க முடியாதுங்கிறத அந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க நிறைய தடுப்புகளை வச்சு 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 ஆண்களுக்கு தனி வழி வச்சிருக்கலாம், பெண்களுக்கு தனி வழி வச்சிருக்கலாம். ஒரு என்ட்ரின்னு ஒண்ணு இருந்தா எக்ஸிட்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு இடத்துக்கு உள்ள போயிட்டோம்னா அங்கேருந்து நீங்க சொன்னீங்க கரூர் போனீங்களே, என்ன சொன்னாங்கன்னு. கரூர் போனப்ப அந்த பெண்கள் சொன்னது 12 மணிக்கு நாங்க அங்க போனோம், ஆனா திரும்பி வந்துடலாம் நினைக்கும் போது எங்களுக்கு திரும்பி வருவதற்கான பாதை இல்ல. ஃபுல்லா மக்கள் கூட்டிட்டாங்க. இல்ல, திரும்பி எக்ஸிட் பாதையே கிடையாது. மக்கள் கூடிட்டாங்கிறது வேற விஷயங்க. இது வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி சரியா பண்ணணும் அப்படிங்கிற இடமே அங்க இல்ல. ஏதோ நடக்கட்டும், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அலட்சியம் தான். இதுல நம்ம போய் சந்தேகப்படலாம். அலட்சியம் வந்து யாருக்கு இருந்தது? அரசுக்கு தான். என்ன எதை சந்தேகப்படலாம்னா, ஏன் இப்படி இருந்தீங்க, ஏன் உங்களுக்கு வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், எந்த அசம்பாவிதமும் நடக்காம நம்ம வந்து மக்களுக்கு முழு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்துல ஏன் காவல்துறை இல்ல, ஏன் அவங்க அதிக ஃபோர்ஸ் அங்க குவிக்கல? அவங்க சொல்றபடி 20 பேருக்கு ஒரு காவலர்னா குறைந்தபட்சம் 1500 காவலர்கள் இருந்திருக்கணும். அங்க அந்த அளவுக்கு காவலர்கள் இல்லங்கிறது. 500 காவலர் இருந்திருக்காங்க. 500 காவலர் அப்படிங்கிறதையுமே ஒரே ஒரு முறைதான் தன்னுடைய பேட்டியில சொன்னாரு. அதன் பிறகு அதையுமே குறிப்பிடல. அப்ப இங்க சந்தேகங்கள் நிறைய வலுக்கிறது எங்கன்னா, இந்த போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல கூட திடீர்னு மருத்துவர்கள் எங்கிருந்து இரவோடு இரவாக வந்தாங்க? நீங்க சந்தேகங்கிற நிறைய பேருக்கு 4 மணிக்குள்ளவே ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு 8 மணி 8:30க்கு ரீச் ஆகுறோம்னா ஒரு 4-5 பேரோட உடல் தான் அங்க மார்ச்சுரியில இருந்தது. மற்றவர்களோடதெல்லாம் உடற்குறாய்வு முடிச்சு வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சந்தேகம்னா இது சந்தேகம். இந்த சந்தேகம் சொல்றீங்களா, அதுல உள்ளுக்குள்ள பார்க்க நமக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வருது. ஆனா அதை சட்டப்படி ஒரு வழக்காக இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்கும் போது நம்மளுடைய சந்தேகங்களை எல்லாம் நம்ம கற்பனை கதையா சொன்னா அது சரியா இருக்காது. நம்மளும் குற்றங்கள் சொல்றதே நம்ம சொல்லலாம். குற்றம் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்க தவறுனது 100% குற்றம் தான். அனுமதி கொடுத்த அரசாங்கம் உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கணும். ஏன்னா இவங்க அனுபவமான கட்சியா இருந்திருந்தா அவங்களே ஒரு வாலண்டியர்ஸ் ஒரு 500 பேரை உருவாக்கி இருப்பாங்க. ஒரு 500 பேரை வாலண்டியர்ஸ் உருவாக்கி அவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் அவங்களும் ஒரு 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 அனுபவம் இருந்திருந்தா செய்திருப்பார்கள். அதையும் அவங்க செய்யல. இப்ப நம்ம அதை வந்து அரசாங்கம் செய்ய வைத்திருக்கணும். அரசாங்கம் அதாவது காவல்துறை செய்ய வைத்திருக்கணும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, இவ்வளவு கூட்டம் வரும்னு நீங்க பர்மிஷன் கேட்டிருக்கீங்க, ஒருவேளை இதுக்கு மேல கூட்டம் வந்ததுன்னா என்ன செய்வீங்க, என்ன செய்ய போறீங்க, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, எங்க சைட்ல இருந்து நாங்க இவ்வளவு போலீஸ் இருப்போம், உங்க சைட்ல இருந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்களா, இது மாதிரி எல்லாம் ஒரு சின்ன மீட்டிங், நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்கல்ல அவர்களோட ஒரு சின்ன மீட்டிங் வச்சிருந்திருக்கணும். உளவுத்துறை என்ன பண்ணியிருந்திருக்கணும், இங்க எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே, ஏன்னா ஏற்கனவே பல இடங்களுக்கு போயிருக்காரு அப்படிங்கும் போது அங்க உள்ள கூட்டங்கள், அங்க நடந்த சம்பவங்கள், அங்க மயக்கம் அடிச்சு விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்க வேற எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் காவல்துறைக்கு இருக்கணும். அப்ப காவல்துறை வந்து இது இந்த கட்சியுடைய கூட்டமோ அந்த கட்சிக்காரவங்களா நினைக்கிறத விட மக்கள்னு நினைக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை நினைக்கணும். இந்த கட்சி கூட்டம்னா நம்ம பாதுகாப்பை வலுப்படுத்திக்குவோம், இந்த கட்சி கூட்டம்னா நம்ம அலட்சியமா இருந்துக்குவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் தோற்றுவிட்டது. அந்த விஷயத்துல அரசு இயந்திரம் தோற்றுவிட்டது, அசிங்கமா இருக்குங்க. உண்மையாகவே இது மாதிரி ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு கூட்டம் நடக்குது, இதுல போய் இப்படி இவ்வளவு மரணம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இதுல வந்து இந்த இடத்துக்கு குழந்தைகள் எல்லாம் தூக்கி சென்ற நபர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கு. பொதுமக்கள் மீதும் தவறு இருக்கு. முன்னெச்சரிக்கையா சொல்றாங்க, குழந்தைங்க போக வேண்டாங்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் போக வேண்டாங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீறி இவர்களை கூட்டிட்டு போனவங்க மேலையும் கோபம் இருக்கு. சரி, அது கட்டுப்படுத்தாத அரசாங்கத்தின் மீது அதிகமான கோபம் இருக்கு. இது நடந்து முடிந்த பிறகு போலீஸே நீங்க கிளம்பி போங்கன்னு சொன்னாலும் என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் மக்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல தவறிய விஜய் அவர்கள் மீது எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு. அரசினுடைய சதித்திட்டம் எதன் இருக்கின்றதா இந்த 41 பேர் உயிர் பலியில திமுக அரசு? அதாவதுங்க, சதி திட்டம் அப்படிங்கறத வந்து நான் பேசுறது அப்படிங்கறது இப்ப பேசணும்னு வச்சுங்களேன், அது முழுமையா அரசியலுக்காக பேசுறாங்க, இவங்க திமுக எதிர்ப்புக்காக சொல்றாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் உருவாக்கும். வெளிப்படையா நம்ம சொல்றது நிறைய விஷயம் வந்து கரெக்டா சொல்றோம். ஏன்னா விலா எலும்பு உடைஞ்சி, கழுத்தெலும்பு உடைஞ்சி நொறுங்கி இறந்து போயிருக்காங்க. இதுதான் உடற்கூறாய்வோட ரிப்போர்ட். கூட்ட நெரிசல் தாங்க முடியாம
அப்ப இந்த அளவுக்கு நெரிசல் ஏற்படாம தடுத்திருக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. அதை ஏன் செய்யலைங்கிற நம்ம நேரடியா கேட்கிறோம். அப்ப இதுல சதியா, இதுல இதுல திட்டம் போட்டாங்களா அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, சதியான்னு நமக்கு தெரியாது. ஆனா இதற்கான நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திட்டமிடவில்லை. அது போற போக்குல போகட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க கூட்டம் தானே, சாகுறவங்க சாகட்டும்னு சொல்லி பாத்துக்கலாம், அலட்சியமா விட்டதோட விளைவா நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம நிறைய கதையெல்லாம் உள்ளுக்குள்ள நம்ம சொன்னோம்னா அது பொய்யாயிடும். நாம கேட்கறது நியாயமான அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு கூட்டம் கூடும் போது அதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை, ஏன் கட்டுப்படுத்தல? அவ்வளவுதான். அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து ட்வீட் போட்டாரு, வீடியோ பதிவு போட்டாரு, பிறகு வந்து வீடியோ கால் மூலமா பேசினாரு. இப்ப வந்து அங்க போயிட்டு சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு காவல் நிலையத்துல மனு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மேடம் விஜயுடைய அணுகுமுறையை? இல்லைங்க, அது வந்து அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்குங்கிறது தான் உண்மை. இப்ப எமோஷனலா நம்ம எல்லாம் வந்து மக்களோடையே 10 வருஷமா நான்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லா களத்திலயுமே மக்கள் எப்பப்பெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு பேரிடர் வந்தாலும் அந்த இடத்துல நாங்கெல்லாம் நேரடியா முதல் ஆளாக ஓடி பழக்கப்பட்டுட்டோம். இப்ப என்னுடைய அரசியல் பயணத்துல கஜா புயல் வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துக்குலாம் நான் தான் முதல் ஆளா போனேன். அங்க மக்களுக்கு என்னால என்ன முடியுமோ அந்த உதவிகளை செஞ்சு அவங்க கூட இருந்து நானுமே 10 நாள் ஒருவேளை தான் உணவு சாப்பிட்டேன். ஒருவேளை தான் உணவு சாப்பிட்டு 10 நாளும் அவங்க கூடவே தங்கி இருந்தேன். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை, நீங்க அந்த 2 வயது குழந்தை அந்த ஆழ்துளை அதுல குழாயில அந்த சுர்ஜித் அந்த பையன், அப்ப நான் வந்து திருச்சி மணப்பாறைக்கு நான் வந்து நேரடியா போயிட்டு அந்த இடத்துல அந்த பெண் அந்த தாயார் பக்கத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணுமேன்னு என்னுடைய மனம் கேட்காம அங்க நான் போயிட்டேன். இப்படி தொடர்ச்சியா அடுக்கிக்கிட்டே இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ, ஒரு இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குதோ அந்த இடத்துல நாமளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக அரசியல்வாதியினுடைய கடமை பொறுப்பு அது நீங்க அப்படி எடுத்துக்கங்க. நான் அப்படி நினைக்கிறேன். என்னுடைய பார்வை அப்படிங்கிறது அப்படி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உணர்வு இருக்கலாம். 41 பேர் இறந்தாங்க இல்லையா? இறந்த உடனே விஜய் அவர்கள் மற்றவருடைய சகாக்கள் வந்து உடனடியாக அந்த இடத்துல இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்துல சென்னையில் இருந்த முதலமைச்சர் அமைச்சர்லாம் உடனடியாக அங்க போனாங்க. இதுல என்ன உள்நோக்கம் இருப்பதா நினைக்கிறீங்களா? இல்ல, இது ரெண்டத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க கூடாது. இவங்க வந்து முதல்வர் இவங்க எல்லாம் போனதெல்லாம் முழுக்க அரசியல். இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்ம போகணும்னா அவங்க கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்திருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுதான். செங்கல்பட்டுக்கு போயிருக்கணும். கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது 100க்கு 100% அரசுடைய மிஸ்டேக் தான். 100%. ஏன்னா கள்ளச்சாராயம் அங்க தயாரிக்கப்படுறதையும் விற்கப்படுறதும் காவல்துறைக்கு தெரிஞ்சு அங்க உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல போய் இது மாதிரி நடக்குது, இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இங்க வந்து மரணங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சட்டமன்றத்துல இது கொடுத்துமே அவங்க கண்டுக்கவே இல்லை. திமுக கண்டுக்கல. அப்ப இந்த முழு பொறுப்பும் திமுகவோடது. அங்க இறந்து போன மரணங்கள் இருக்கு பாருங்க, அது 69 80 அது எத்தனையோ, அத்தனை மரணங்களுக்கும் காரணம் திமுக தான். அந்த இடத்துக்கு உங்களால போக முடியல. கள்ளக்குறிச்சி வந்து 250 கிலோமீட்டர் தான். ஆமா, ஆனா கரூர் வந்து 400 கிலோமீட்டர். இல்ல, அது கிலோமீட்டர் படி சொல்றது ஓகே. சம்பவத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னாலும் இந்த சம்பவம் அப்படிங்கிறது முழுக்க அரசு பொறுப்பேற்று நடத்திருக்கு. அதாவது தவறு நடக்க வைத்து அதை காப்பாற்றுவது போல காப்பாற்றிருக்காங்க. அதுதான உண்மை. நம்ம அப்படியும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு நார்மலாவே இந்த பின அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலை கையில எடுப்பாங்க. அது துபாயில இருந்து இவர் வருவாராம், இவர் உடனே போவாராம், உதயநிதி அவர்கள் உடனே துபாய்க்கு திரும்ப போயிடுவாராம். இவர் இது மாதிரி இவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது வாக்கு வங்கி அரசியலாகவும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, விஜய் வந்து திமுகவை எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துல நாம மும்முரம் காமிச்சு நாம தான் மக்களுக்கானவங்கிறத காமிச்சுக்கணுங்கிறதுக்காகவும் அதுல வந்து இது ஏற்பட்டதுக்கு இவங்க காரணம் அப்படிங்கிற ஒரு இடத்தை மறந்து இது ஏற்பட்டதற்கு விஜய் காரணம், அதற்கு நாங்க வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய பிளான் இருந்துச்சு. ஆனா அங்க இப்பதான் தெரிய வருது இந்த பிளானே சுத்தமாக முன்கூட்டியே இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காம ஒரு மிகப்பெரிய உயிரிழப்புகளை நாம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது மக்களுக்கும் எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு இருக்கு. இது இவர்களுடைய பாயிண்ட்ல வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும், நம்ம மைலேஜ் எடுத்துக்கணும். திமுக நான் மைலேஜ் எடுத்துக்கணும், இதுல நான் முன்னாடி போனோம்னா எனக்கு மைலேஜ், நான் என்னால தூங்கவே முடியல, நடு இரவுலயே போயிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ்காக, ஆமா அதுக்காக ஸ்டாலின் அவர்கள் பண்ண விஷயமா தான் நான் பாக்குறேன். இதுல வந்து எங்களுக்கெல்லாம் வருத்தம் என்னன்னா மொத்தமா இந்த உயிர் போயிட்டே அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னுமே மீண்டு வர முடியல. சென்ற உயிர்களை வந்து நம்மளால, ஏன்னா எல்லாருமே ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடியவர்கள்,
பெண்கள் 17 பேர் பெண்கள், பச்சை குழந்தைங்க எல்லாம் 3 வயசு 1.5 வயசு 9 வயசு 13 வயசு இந்த மாதிரி பிள்ளைங்க ஒரு 9 பேர். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அங்க வந்து முறையான காவல் போட்டு இருந்தா அந்த குழந்தையை உள்ள அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அங்க காவல் இல்ல. இது திமுக ஆட்சியில எடுக்க முடியாத ஒரு கரும்புள்ளி. இந்த கரும்புள்ளிய வந்து திமுக வந்து என்ன சமாளிச்சாலும், நீங்க எவ்வளவுதான் நீங்க உடனே போகணும்னு சொன்னாலும், எவ்வளவு அழுது தீர்த்தாலும் அந்த இடத்துல நீங்க போனதுனால மட்டும் இதை சரி செய்திருக்க முடியாது. அதிகாரம் உங்க கையில இருக்கும்போது அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாம நீங்க வேறு விதமான பிளான்லாம் போட்டீங்கன்னா அதோட விளைவு இப்படிதான் இருக்குங்கிறது தான் நம்ம. இப்போ வந்து இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஆணையம் வந்து உண்மையிலேயே விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கொடுக்குமா, அது குற்றவாளிகள் தண்டனை வழங்குமா? இது பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல வர்ற மாதிரி இவர்கள் போட்ட அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான ஆணையம் வந்து வெளியிடக்கூடிய வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா முழுமையாக எந்த தரப்பை தாவக தரப்பை குறை சொல்றது மாதிரியான வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். அவங்கள்ட்ட பேசுறவங்க, அவங்கள்ட்ட குறை சொல்றவங்களாம். இது இன்னொரு இப்ப மத்திய அரசு அனுப்பி வச்ச குழுவா இருக்கட்டும், அவர்கள் சம்பந்தமானவங்க எல்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு தோணுதுன்னா, இவங்களுடைய அதாவது அரசுடைய தவறு, காவல்துறை வந்து தவறு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அமைக்கல இல்ல வந்தாங்கல்ல, வந்து மத்திய அமைச்சர்லாம் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, மத்திய அமைச்சர் நேரடியா வந்தாங்க, அவங்களும் பேசினாங்க. இப்ப நம்ம வந்து களத்துல உண்மை நிலவரம் அப்படிங்கிறத நோக்கி போனா நிச்சயமாக மாநில அரசால நியமிக்கப்பட்ட குழு வந்து ஒரு முழுமையான ஒரு விசாரணையை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தவறு நடந்திருந்தாலும் சாதகமா தான் அறிக்கை இருக்கும். அரசுக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ பாதகமா இருக்காது. நாம அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா அவங்களும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கும் போது அவர்களுடைய இடத்துல இருந்து நம்ம சொல்லணும்னா அரசுக்கு எந்த பாதகமும் இல்லாத அளவுக்கு தான் அந்த அறிக்கை தயார் செய்யப்படும் அப்படின்னு. அதனாலதான் சிபிஐ விசாரணை வேணும்னு எதிர்கட்சி தலைவரும் சொல்றாரு, எங்களை போன்றவரும் சொல்றோம், சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருங்க. ஏன்னா முழு வீடியோஸும் வரும், முழுசா என்ன நடந்துச்சு நமக்கு இன்ச் பை இன்ச்சா இவர்கள் தரப்புல என்னென்ன தவறுகள் இருக்கு, இவங்க தரப்புல என்னென்ன தவறுகள் இருக்கு, இவங்க ஏன் இதை செய்ய தவறுனாங்க, இதற்கான காரணம் என்ன, முன்கூட்டியே ஏன் உளவுத்துறை ப்ரெடிக்ட் பண்ணல, இந்த கிரௌடை ஏன் கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே சிபிஐ வைக்கும் போதுதான் ஒரு தெள்ள தெளிவான ஒரு தீர்வாக இருக்கும்னு நாங்கெல்லாம் நம்புறோம். தாவைக்க வந்து அந்த சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அவங்க வந்து மனு போட மனு தள்ளுபடி செய்தாச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐக்கு விசாரணை நடத்த அனுமதி கொடுத்தால்தான் அங்க உண்மையான குற்றவாளி யார் என்பது தெரிய வரும். அதான் உண்மை. ஆமாங்க, சிபிஐ போனாதான் இதோட உண்மை தன்மையை வெளியில வரும். இவர்கள் கையில இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்ன சொல்றது, என்னதையோ பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை. இந்த தஷ்வந்த்னு ஒரு பையன் வந்து 2017 ஒரு கொடூர குற்றத்தை 6 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து எரிச்சு கொன்ன சம்பவம் எல்லாருக்குமே கண்கூடா நமக்கு தெரிஞ்சு அந்த நபரை பிடிச்சி அந்த இடத்துல கூட்டமா அடிச்சு உதைச்சு எடுத்துட்டு போய் மகிழா நீதிமன்றம், செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் கொடுக்குது, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்குது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அந்த கொடூர குற்றவாளியை விடுதலைன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை சரியான முறையில ஆவணங்களை அங்க ஒப்படைக்கல. அந்த குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸை வந்து இவங்க கொடுக்க தயங்கியிருக்காங்க. அதற்கு பணம் காரணமாக இருக்கலாம். அந்த காரணத்தை மையமாக வைத்து தவறு நடந்திருக்கு, நீதி செத்து போயிடுது. இப்ப நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம குறை சொல்லக்கூடாதுங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அதற்காக அந்த குற்றவாளி தப்பித்து செல்றதை வந்து ஏத்துக்க முடியாது இல்ல. அந்த 6 வயசு குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்தப்ப இன்னைக்கு தமிழகத்துல இருக்க குழந்தைய வச்சிருக்க ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு பயந்து இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் தண்டனை அனுபவிச்சாதான் இன்னொருத்தன் இந்த தப்பை செய்ய மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலையில இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகும்போது அப்ப நாம என்ன நினைக்கிறோம், இங்க எது வேணாலும் சாத்தியப்படும், பணமோ பதவியோ அதிகாரமோ இருக்கும்போது நீங்க வந்து எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அந்த இடம் அது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப சுலபமான இடமாக அமைஞ்சிரும். அப்ப இந்த உயிர் போனது அப்படிங்கிறதுக்கான அவங்களோட ஆத்மாக்கள் கூட சாந்தி அடையாது. உண்மையான காரணத்தை கண்டறியலாம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான அசம்பாவிதம் கூட்ட நெரிசல்ல உயிர்கள் போயிருக்கு, இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நேர்மையான முறையில உண்மையாக யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலன்னா அவங்க ஆத்மாக்கள் கூட சாந்தி அடையாது. அதான் உண்மை இல்ல. அதுதான் அந்த அளவுக்கு மாநில அரசு வந்து உண்மை தன்மையோட நடந்துக்குங்கிற நம்பிக்கை நிச்சயமா இல்ல. மாநில அரசு நடந்துக்கவே வாய்ப்பே இல்லை. உயர்நீதிமன்றம் அதுவும் இல்லாம எலெக்ஷன் நெருங்குது. இப்ப எலெக்ஷன் நெருங்கும் போது இந்த பிரச்சனையை என்ன பண்றாங்கன்னா, இப்ப நீங்க முதல் கேள்வியே கேட்டீங்கல்ல, இந்த முதல் கேள்விதான் வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் இவங்க காரணமா அவங்க காரணமா,
அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை தான் இது அரசியலுக்காக ஏற்படுத்தியிருக்காங்களே தவிர அடிப்படையாக காரணம் அப்படிங்கிறது முதல்ல காரணம் எந்த இடத்துல கூட்டம் இருந்தாலும் ஒரு 15 பேருக்கு மேல இருந்தா கூட அந்த கூட்டம் யாருக்குமே பர்மிஷனே கொடுக்காம ஒரு 15 பேர் கூடி ஒரு கும்பலா நின்னா கூட அங்க ஒரு போலீஸ் போய் பார்க்க வேண்டியதுதான். அங்கதான் சட்ட ஒழுங்கை நம்ம வந்து சரி பாதுகாக்கணும். சட்ட ஒழுங்குங்கிறத நீங்க போய் நின்னு பாருங்க, ஒரு 20 பேர் கூட்டமா நீங்க ஒரு இடத்துல நின்னு பாருங்க, சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் ரோட்ல கூட்டம் அங்க வந்துரும், போலீஸ் வந்துரும்ல. அப்ப அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கூட்டம் அப்படிங்கறத கட்டுப்படுத்த வேண்டியது நிச்சயமாக காவல்துறையினரோட கடமை தான். அவங்க எந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் இன்னும் ஆக்ஷனே எடுக்கல. அந்த இடத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் மேல வந்து நடவடிக்கை எடுத்து அவருக்கு வர விசாரணைகள்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஈக்குவலா அங்க உள்ள காவல்துறை தலைமை அதிகாரிகிட்டையும் நீங்க கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அந்த இடத்தையும் அவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கணும். காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கும் அப்ப அங்கேயே இருந்திருக்கு நினைக்கிறேன். அப்ப அங்கேயே ஒன் சைடு ஒரு பக்கமாக நடக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரு பக்கமாக நான் இப்ப எனக்கெல்லாம் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் ஆதரவு அதெல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 41 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல உள்ள நபராகத்தான் நான் பேசுறேன். அந்த குடும்ப நபராகத்தான் நான் அங்க போனேன். அந்த களத்துல கண்ணீர் வடிச்சேன். ஏன்னா அந்த பிணவரை வாசல்ல 3 வயசு 7 வயசு குழந்தைங்களை எல்லாம் பார்ப்பதற்கு மனமில்லை. எந்த தாயாலையுமே தாங்கிக்க முடியாது. அவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வுல வந்து நாங்கெல்லாம் போய் நின்று இருக்கோம். எங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் உண்மையான தீர்ப்பு, உண்மையா குற்றவாளி தண்டிக்கப்படணும். ஒருவேளை நீங்க சொன்னது போல சதியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் நம்ம வந்து கற்பனை கூட செய்ய முடியல. அப்படி சதியாக இருந்தால் நம்ம எப்படி சொல்றது, இந்த கண்ணகி வந்து மதுரை எரிச்ச மாதிரி என்னடா பண்றதுங்கிற ஒரு கோபமும் அந்த கொந்தளிப்பும் என்னை போன்றவரிடம் இருக்கு. அதனால உறுதியாக இதற்கு சரியான ஒரு தீர்வுனா சிபிஐக்கு போறதை தவிர வேற எந்த தீர்வும் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிறதுனால இன்னும் அதிகபட்சமாக இவர்களுக்கு ஃபேவரா, அதாவது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். இல்ல, ஆளுங்கட்சியால் நியமிக்கப்படக்கூடிய ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இதுவரையில தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்படியே தீர்ப்பு வழங்கினா அது மீது நடவடிக்கை எடுத்த வரலாறு நமக்கு இல்ல. இப்ப வந்து இந்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார் தலைமையிலும் ஒரு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவங்களும் என்ன பண்ண போறாங்க, காவல்துறையை செய்ததை தவிர காவல்துறையே கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா என்பது சந்தேகம் தானே மேடம்? சந்தேகம் தானே? நிச்சயமா சந்தேகம் தான். நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது கம்ப்ளீட்டா நம்ம ஒரே வரி தான், சிபிஐக்கு மாத்தினா மட்டும்தான் இதற்கான உண்மையான ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இதுல என்ன வேணாலும் எவிடன்ஸ் எல்லாம் மாத்துவாங்க. ஒரு தரப்பா தான் போயிட்டு இருக்கும். முழுவதுமாக ஒன் சைடா போயிடும். இருக்கலாம் சின்ன சின்ன காரணங்கள் வந்து எதிர்த்தரப்பு மேல குற்றங்கள் வைக்கிறதுங்கிறது இயல்புதான், அது உண்மையும் கூட. காலதாமதமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை எல்லாம் வந்து சொன்னாலும் இதுல மேஜரா ரோல் பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறதும் முக்கியமான இடம் அப்படிங்கிறதும் எங்க சுத்தினாலும் காவல்துறை தான் வந்து சேருது. நீங்க எதிர்த்தரப்புல வந்து ஒரு அந்த கட்சி கூட்டம் நடத்தினவங்களோட தவறுகளை சுட்டி காமிச்சு நீங்க வந்து வாதங்களை போய் நீங்க கோர்ட்ல மேற்கொண்டாலும், இப்ப இன்னைக்கு கூட கோர்ட்ல பார்த்தோம், அங்க போய் பேசும்போது வில்சன் திமுக வழக்கறிஞர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி இன்னும் இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் கரூருக்கு போகல அப்படிங்கிறதையெல்லாம் போய் நீதிமன்றத்துல பேசுறது, நீதிமன்றத்தோட நேரத்தை விரயம் பண்றீங்க. இது நீங்க அரசியல் மேடையில பேசலாம், புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயத்த போய் அப்ப நீதிபதி உடனடியாக பதில் கொடுத்திருக்காரு. இதுக்கும் வழக்குக்கும் சம்பந்தமே இல்ல, அவர் நேர்ல போகலங்கிறது இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்பதான் நமக்கு தோணுது இவர்கள் முழுமையாக அரசியலுக்காகவே இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க, நீதிமன்றத்துல போய் கூட பேசுறாங்கிற இடமெல்லாம் தான் சந்தேகத்தை வலுக்குது. நான் என்னோட பார்வையில சொல்றேன், ஒரு நீதிமன்றத்துல நீங்க வந்து தாமதமாக வந்ததை குறிப்பிடுறது சரி, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் போகலன்னு சொல்றது அரசியல். இதை நீங்க எப்படி பாக்குற மக்களுக்கு என்ன தோணும், இது ஏன் போய் அங்க பேசுறாரு? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது பொலிட்டிக்கலா விஜய டேமேஜ் பண்ணணுங்கிற இடம் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஊறி அது அதிகமாக இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நேரடியா டேமேஜ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மறைமுகமா டேமேஜ் பண்ணணும். அதுதான் இல்ல, அன்னெசரி தானே. நீங்க நீதிமன்றத்துல போய் அவர் போகலங்கிறது உண்மைதான், அது வந்து போயிருக்கணுங்கிறதும் உண்மைதான். அங்கிருந்து தனி மனிதராக போய் பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற இடம் தேவையில்லதான், அனுமதி எல்லாம் கேட்க தேவையில்லை, எல்லாரும் போனோம். அங்க போயிருப்ப மக்கள் கூடினா மறுபடியும் அசமதம் வரும். இல்ல அதுக்கு பாதுகாப்பு, அவருக்கு ஓய் பாதுகாப்பு, ஓய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு. இந்த இடத்த வந்து நான் வந்து இதுக்குள்ள நான் வரல, ஆனா இத போய் நீதிமன்றத்துல பேசணும்னு அவசியம் இல்லைங்கிறேன். இத நீதிமன்றத்துல போய் பேசுறீங்கன்னா நீதிமன்றத்துல பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இங்க நியூஸா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப நியூஸா ரிஃப்ளெக்ட் ஆகணும், அரசியல் பேசணுங்கிற மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகும்போது மேலும் மேலும்
நான் எப்படி சொல்றது, இந்த குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, அந்த மாதிரி இருக்கு நீங்க போயிட்டு அந்த அப்ரோச் பண்ற விதம். அத சொல்ல வரேன். இப்ப இன்னொரு விஷயம் வந்து அந்த சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்கானாக்கா, ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல, ஏன் அவங்கள கைது செய்யலன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதன் பிறகு வந்து ஏன் அந்த பிரச்சார வாகனத்தை கைப்பற்றலீங்க, அது கைப்பற்றியாச்சு முடிஞ்சுது, ஏன் கைது செய்யல மேடம் விஜய் அவர்களை? அது என்ன? இல்ல அது வந்து அதாங்க, கைது செஞ்சா அப்புறம் வந்து பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக அவருடைய செல்வாக்கு உயர்ந்து விடும். யாரு? விஜயோட செல்வாக்கு உயர்ந்திடும். அதாவது இப்ப திமுக ஆட்சியிலங்க ஒரு சட்டப்படியும் நியாயப்படியும் அதிகாரத்தை காவல் அதிகாரிகள் சரியான முறையில பயன்படுத்தியும் எல்லாம் சரியா இருந்திருந்துச்சுன்னா இப்படி ஒரு அசம்பாவிதமே நடந்திருக்காது. இந்த அசம்பாவிதம் நடந்த பிறகாவது இவர்கள் அரசியலை கடந்து உண்மையாகவே மக்கள் பக்கம் நின்னாங்கன்னா காவல்துறை அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அப்ப மேலும் மேலும் அரசியல் நோக்கம் மட்டும்தான் திமுக இருக்கே தவிர இங்க வந்து மற்ற, ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி ஒரு மாவட்ட செயலாளரை கைது பண்ணும் போது அந்த மாவட்ட செயலாளரோட மேல இருக்கக்கூடிய நிர்வாகியாக தலைவராக இருக்கக்கூடியவரையும் நீங்க கைது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவர்கள் மேல உங்களால கைது நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னு கேட்டா அந்த இடத்துல கைது செஞ்சுட்டா மக்கள் வந்து இன்னும் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு அனுதாப வாக்குகளாக மாறிடும், அனுதாப ஓட்டுகளாக மாறிடும் அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க நிக்கிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் மட்டும் கைது பண்ணிருக்காங்க. மத்த புசியான நிர்மல்குமார் வந்து கைது செய்யல, தலைமறைவா இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர் மேலேயும் வழக்கு வந்து நீதிமன்றத்தை அணுகிட்டு இருக்காரு. அவரு அது ட்விட்டு போட்டதுக்காக ஒரு ட்வீட் போட்டாரு, புரட்சி அப்படி இப்படின்னு ட்விட்டு போட்டுட்டாரு. அதுக்காக அவர் நீதிமன்றத்தை அணுகிட்டு இருக்காரு. யாரையுமே கைது நடவடிக்கை அப்படிங்கறதெல்லாம் செய்யல. இந்த மேல்மட்டமா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க எந்த கைது நடவடிக்கையும் பண்ணல. இந்த இடமே வந்து அவங்க சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கலங்கிறத காமிக்குது. யாரு? திமுக சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கல, திட்டமிட்ட ஒரு சதிதான். திட்டமிட்ட சதி. இவங்களை டேமேஜ் பண்ணணும், அதாவது விஜய் வந்து டேமேஜ் பண்ணணும், விஜயுடைய கட்சியை வந்து அழிக்கணும், அந்த மாதிரி எண்ணம் தானே சார்? அரசியல் ரீதியாக அவர்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள அசிங்கப்படுத்த முடியும், அவங்கள வந்து இல்லாமாக்க முடியும், நீங்க சொன்னது அதை நான் சொல்றேன். அது மாதிரியான அந்த நோக்கத்திலேயே தான் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அதுலயே நிக்கிறத விட்டுட்டு நீங்க வெளியில வந்து மக்களுக்கான ஒரு அரசாக செயல்பட்டீங்க. அடுத்த முறை விஜய் போனா அவ்வளவு கூட்டம் கூடாது என்ற நோக்கமும் திமுக இருந்திருக்கின்றது, அப்படிதானே? இல்ல அப்படி நாம சொல்ல முடியாதுல்ல. இப்ப நீங்க அடுத்த முறை கூட்டம் கூடுமா கூடாதா அப்படிங்கிற இடத்துல கூடாது இல்ல, ஏன்னா பயந்துருப்பாங்கல்ல. அதாவது பயந்துருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மைங்க. ஆனா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் வந்து பல நாட்கள் நீடிக்குமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறிதான். அந்த நோக்கம்லாம் கிடையாது. அவங்கதான் இந்த கட்சியையே வந்து இல்லாமல் ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர தொடங்கினவங்கள்ட்ட போய் நீங்க மீண்டும் கூட்டம் கூடாமல் இருக்கிறதுக்கு 42 உயிரையாங்க போக வைக்க முடியும்? இது என்ன கதையா இருக்கு? இந்த மாதிரி நம்ம இதை சேர்த்து நம்ம யோசிச்சு பார்த்தாலே மிக 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 ஆபத்தான சூழ்நிலையில தமிழகமே இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து மீண்டும் கூட்டம் கூடாதுங்கிறதுக்காக நாங்க பாதுகாப்பு கொடுக்கல, நாங்க மக்களை கட்டுப்படுத்தல, நாங்க நிகழ்ச்சி ரத்து செய்யல, நாங்க வந்து பேரிகார்டு வைக்கல, நாங்க வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்கல, காற்றோட்டம் பண்ண சொல்ல ஒரு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கல, 27,000 பேர் 29,000 பேருக்கு நாங்க ஒரு 1000கணக்கான போலீஸை இறக்கல, இது மாதிரி எல்லாம் நாங்க வந்து செத்தா சாகட்டும், இது சாகிறதுனாலதான் நாங்க அடுத்த முறை கூட்டம் வராம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு ட்ரையல் காமிச்சோம், நாங்க எதுவுமே பண்ணலன்னா இப்படிதான் நடக்குங்கிறத ட்ரையல் காமிச்சோம்னு சொல்ற மாதிரி நடந்துக்கிறது நியாயமாங்க? ஆமா, ஏன் இது நியாயமான்னு கேக்குறேன். அதெல்லாம் கிடையாது. இது வந்து திமுகவிற்கு நான் மீண்டும் சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு இத உண்மையிலேயே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா ஒரு நிர்வாக கோளாறு. குறிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, மக்களுடைய அழுகுரலை எங்களால தாங்கிக்க முடியல. அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த நியாயம் கிடைக்கும் வரை கண்டிப்பாக எல்லாருடைய போராட்டமும் இருக்கும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.